நெகட்டிவிட்டிஸ் அது எல்லாரும் சுற்றி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆகிடுவாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி டெக் சேனல் தமிழுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பென் ஹோல்டர், அபெக்ஸோட பென் ஹோல்டர். அபெக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராண்டு தான், இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவங்களோட நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் இதுவும் ஒன்று, பென் ஹோல்டர். இதை நீங்கள் 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலான்னு இதில் போட்டிருக்கு. நம்ம இதை என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதை வாங்கின ஒன்றுமே யூஸ் பண்ணவே இல்லை, நான் உங்கள்கிட்ட அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தானே பென் ஹோல்டர் இருக்குது, டபுள் சைடு இருக்குது 2 பக்கம். அதுக்கப்புறம் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. கேலண்டர் இருக்குது, அண்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. டபுள் சைடு இருக்குது, ஒன்றுத்தில் பென், பென்சில் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இன்னொன்று ஸ்கேல், ரப்பர் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். டபுள் சைடு உங்களுக்கு யூஸாக இருக்கும். இன்னொருத்தில் சின்ன ஸ்பேஸ் இருக்குது, அதில் நீங்கள் உங்களோட கம்பெனி லிஸ்டிங் கார்டு, உங்களோட மொபைல் ஃபோன், மொபைல் ஹோல்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என் கத்தியோட பெருசாக இருக்குது, என் கத்தி ரொம்ப சின்னது. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து காட்டுறேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது ஸ்லைட் பண்ணால் ப்ராடக்ட்டு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க, 2020 கேலண்டர் கொடுத்துருக்காங்க. அபெக்ஸ் 12 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜனவரி, பிப்ரவரி. நல்லா கிளியராக தெரியுது டேட் அப்படிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா. அதுக்கப்புறம் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, www.abexkitchenware.in அப்படின்னு அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்த்திங்களா, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மவுஸ். இதோட பேர் QHMPL மவுஸ் USB டைப் அப்படின்னு போட்டிருக்கு. இதோட MRP ரேட் என்னன்னு பார்த்திங்கன்னா 190 ரூபா. நைட் வெயிட் 80 கிராம் அப்படின்னு போட்டிருக்கு. இதோட மாடல் நம்பர் போட்டிருக்காங்க, QHM222 USB டைப் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் USB அண்டு PS2 அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னா USB டைப் அண்டு நான் USB அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ளூடூத் மவுஸு இல்லை கேபிள் உள்ளதும் இருக்குது, USB மவுஸும் இருக்குது, அண்டு ப்ளூடூத் மவுஸும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா USB மவுஸ். நீங்கள் ப்ளூடூத் மவுஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஒயர்லெஸ் மவுஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இவங்களோட வெப்சைட்லேயே போய் வாங்கினேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு
என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு போட்டிருக்காங்க. அது நீங்கள் என்னென்னு அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அது பார்த்துக்கோங்க. இது பயோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இதான் மவுஸ், நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பிளாஸ்டிக் தான். மவுஸெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம். ஸ்க்ரால் பட்டன், லெஃப்ட் ரைட் பட்டன்ஸ் அப்படி இருக்குது. யூஎஸ்பி டைப். இதை நான் என் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுறேன், நான் இதை ஓடிஜி கேபிளால் யூஸ் பண்ணி போகிறேன். அதை இது பண்ணாலே அது லைட் எரியுது பாருங்க. இப்படி லைட் எரிஞ்சால் அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் இப்போ ஃபோனில் கேமரா எடுக்கிறதுனால அது உங்களுக்கு காட்ட முடியல. அடுத்தது நெக்ஸ்ட் டைம் நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். பின்னாடி அதோட மாடல் நம்பர், அதோட நேம் எல்லாம் போட்டிருக்காங்க. QHMPL குரூப்னு போட்டிருக்காங்க. நான் இது எப்போவுமே இது தான் யூஸ் பண்ணுவேன், எடிட்டிங் அண்டு எடிட்டிங் அப்படிலாம் இந்த மவுஸை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் மவுஸ். இது பெஸ்ட்டு பட்ஜெட் மவுஸ். இது உங்களுக்கு வேணும்னா பெஸ்ட் ஆஃப் லிங்க் கீழே தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெண்டோட பை ஆஃப் லிங்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நான் யோசிச்சு பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் எனக்கு உங்களோட ஆதரவு தான் எனக்கு தேவைப்ப. எனக்கு மோட்டிவேட் பண்ணுறது நீங்கள் தான் காய்ஸ். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நான் இன்னும் நல்லா பண்ணுறேன். இன்னும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நல்லா பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இப்போ நம்ம ஒரு குட்டி டெமோ பார்க்க போகிறோம். இல்லை நான் பென்சில்ஸ்லாம் வைக்கிறேன். பென்சில் வச்சுட்டேன், மார்க்கர் வச்சுட்டேன், சிசர்ஸ், பென் வச்சுட்டேன். நீங்கள் கடையில் அண்ட் ஆஃபீஸ் அண்ட் ஹவுஸ் அப்படின்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது உங்களுக்கு ஒரு சின்ன மெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட ஒரு கேஷ் மெமோ புக் ஒன்று இருக்குது. நான் நிறைய இது எழுதி வச்சுருக்கேன், அதனால் பேஜ் தேடிட்டு இருக்கேன். இப்போ பேஜ் கிடச்சிச்சு. இப்போ நான் பென் எடுத்து எழுத போகிறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி எழுதிட்டு அதை ஈஸியாக வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அதை சின்ன ஸ்பேஸில் உங்களுக்கு மொபைல் ஃபோன், உங்களோட கடையோட லிஸ்டிங் கார்டு, கம்பெனி லிஸ்டிங் கார்டு, உங்கள் பேர் லிஸ்டிங் கார்டு, நீங்கள் ஒரு யூடியூப்பராக இருந்தால் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட யூடியூப்பர் லிஸ்டிங் கார்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கலாம்.